பொதுவாக நம்ம வெண்டைக்காயை வச்சு சாம்பார், மோர் குழம்பு, காரக்குழம்பு தான் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் பண்ண போகிறோம். இதுதான் வெண்டைக்காய் மசாலா சப்ஜி. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வெட்டி வறுத்து எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக வெண்டைக்காயை வதக்கணும். நம்ம சுமார் 300 கிராம் வெண்டைக்காயை எடுத்திருக்கோம். ஒரே மாதிரி வெட்டி 5 நிமிஷம் வதக்கி தனியாக வைக்கணும். அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம், பெருங்காயத்தூள், நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சேர்த்து நல்லா கிளறி உப்பு, மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், சீரகத்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அடுத்து வதக்கிய வெண்டைக்காய் சேர்த்து கலந்து விட்டு மூடி வேக வைக்கலாம். கடைசியில கரம் மசாலா தூள், ஆம்சூர் தூள், வறுத்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே ருசியான வெண்டைக்காய் சப்ஜி ரெடி. இந்த வெண்டைக்காய் சப்ஜியை சப்பாத்தி, புல்கா, ரொட்டியோட ரசிச்சு சாப்பிடுங்க.